மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபிய பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள், நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரை தான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காட், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சு, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்ன பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சேம். இது நாங்கள்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு, சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. வா சோஃபி, இது உன் முறை. நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். அது பரவாயில்லை. நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. குவென்டின், ரொம்ப இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. பாவம் குவென்டின். நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோபிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ரூச்சியா உள்ளது. உள்ளது.
ஆனா கொஞ்சமே. அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. ஓ ஹரே சர்ஸ் ஒன் கோர்ஸ் வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது போய் ஃபோன்டாஸ்டிக்காவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின் என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ ரொம்ப சுவையா இருக்குது, எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோபி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி யோஸ், என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தருணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்கள். இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். அதை இனிமேலும் செய்யாதீர்கள். இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்து விட்டது.
வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? நீங்கள் அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம்! இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ, வாவ்! தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிப்பி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை favorite TV show. What is this? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், ஓ, என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அத பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்பிக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான். சுவர்களில் சில ஓவியங்கள். பார்பி, ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே. இனிமையானதா இல்லை? ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம். சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல். எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும், இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள். இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும்.
மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாய? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. புழுகு. ஆம், என் பார்பி தனி துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்க யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக. எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ். ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது. பார், பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்குகிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitical Samsros Browser எந்த ஸ்ட்ரெஸுகள் எழுதவும் மனசொரு சொய் பார்ப்போம். தஸ் பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடும். நிறுத்து. நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். என்ன? நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால், எனக்கு தேவை கருப்பு பேன்ஸ். நன்றி டிங். நன்றி. எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுனுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ, ரத்தம். பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது. நான் சாகிறேன். பயப்படாதீர்கள். என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்துவிட்டது. Adore crucioids. If it's seasons. Edron watching noise. Here's the etigagos. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ, நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன்.
சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ, விடு. இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்த போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. குழப்பத்தில் உள்ளேன். சிறிது குழப்பத்தில் அருமையான பர்கர். உள்ளேன். சிறு சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, ஓ, கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற ஒருதான். எப்படி ரசவாளி இது. அது கடிக்காது. இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி. பை புதன். பார். ஓ, பொறு. எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். சரி பாட்டி, இதோ உன் மில்க் ஷேக். மூஞ்சி. சரி, நான் செய்வேன். சரி, என்னை கொண்டு என்ன செய்யலாம்? சரி, நான் பாலை தொடங்குகிறேன். என்ன துப்பாக்கியா? 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 சின்ன சின்ன விஷயங்களை எரிவதை நிறுத்து. ஐயோ, பானி சாம்பல். இது மாறிப்போம். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போது இதை அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனி நூடெல்லாவுக்கு தொடர்கிறோம். இதோ மஞ்சளாக இருக்கிறது. என் கண்ணாடியை அங்கு மாட்டு. நிறமார்ந்த சுண்டல் மேல் அமிழ்த்து. என் வாய் ஏற்கனவே ஊறுகிறது. நெட் ஸ்கின்னிஸ் மிகச் சிறந்தவை. எல்லாவற்றையும் சேர்த்தளித்தல். நிச்சயமாக மேலே கொஞ்சம் whipped cream. இது மிகவும் சிறந்தது. முடிந்தது. நல்ல வேலை. என் மில்க் ஷேக்கிற்கு எனக்கு பாலை தேவை, சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு சாக்லேட் பட்டி தேவை. பாட்டி தன் பேத்தியை களைப்பதற்கு தெரிகிறது. இல்லை, இது மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கான மிக்சர் இதோ. மிக்க நன்றி. புதன்கிழமை நீங்கள் எனக்கு உதவினீர்கள். நன்றி. இப்போது நான் ஒரு அற்புதமான ஃபைனான குறுக்கே தோல் பொருளை குடிப்பேன். மீதும் சற்று கிரீம் சேர்த்து விடுவேன். நான் அற்புதமானவள். சில சாக்லேட் இதோ ஒரு ஜூஸ் கம்பியே. என்ன? நான் முடித்து விட்டேன். சிறப்பாக செய்தீர்கள் பாட்டி.
ஆனால் எனக்கு எனக்கு விமானத்தை பிடித்த நினைவூட்டுகிறது. ஐஸ் பிடாச்சியோ தான். நான் ஒரு குடிமை பேராய்வாளன் என்பதை நினைவில் கொள்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கி விடுகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். அதை கண்ணாடியை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். எனது காக்டெயிலின் கோலத்திற்கு இதுவும் சேர்க்கிறது. என்ன மறந்து விட்டேன்? உதவி செய்யவும். நானே. அங்கே போங்கள். ஏய் திருடன், அப்பால் கிரீமினை திருப்பி கொண்டு வா. நன்றி டிங். எனது கலை பொக்கிஷத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஓம், இதற்கு மேல் நன்றாக இருக்கு. இரத்த குண்டுகளின் 2 கண்கள், மூக்குத்தி மற்றும் காதுகளையும் போகாம். போன பேட்டி குழந்தை, மகிழ்ந்தீர்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் முடி சுவையை உணர முடியவில்லை. ஈவ், அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஓ, என்ன அழகான ராட்சசம். இன்னும் கமீஸ். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். வாவ், ருசியானது. பாட்டியின் மில்க் ஷேக் மிச்சம் இருக்கு. நம்ப முடியல. ஓ, என்னுடைய குழந்தைகள். மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கலந்து வந்துவிடும். அருமை. சரி, நிச்சயமாக சின்ன குழந்தை. என்ன? ஆஹா, ஒரு நிமிடம் பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? அரர் வழியாக உருளைக்கிழங்களை உரிக்கும் கருவிகள் இருக்கின்றன. பாருங்கள். வாவ், நன்றாக செய்யப்பட்டது. சரி, என்னுடைய உருளைக்கிழங்குகளும் தயாராக உள்ளன. மிக அபாரமான சாதனம். அப்பி தாயாக்கி. ஆம், உறைந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சுவையாக இல்லை. பார்க்கலாம். நம்ப முடியாதது. அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வேற என்ன? சாவது. ஓ, சப்ஸ்கிரைப் பொத்தானா? நானும் அனைவரையும் அதே போல் செய்ய அழைக்கிறேன். நம்மிடம் நிறைய இருக்கு. ஓ, சுவையான சவால்கள். அச்சச்சோ. ஒவ்வொன்றையும் வாங்குதல். இந்த காய்கறிகள் என் பேரனுக்கு அதிசய திறன்களை அளிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு பழங்களும் இருக்கு. இல்ல, ஓ, நான் அதை எண்ணெயாடையா சாப்பிடுவேன். அருமை. விளக்க பலகையை அழகாக செதுக்குவோம். அதை பார்க்கவும் நான் ஒரு போட்டியிலாக ஆப்பிளை பயன்படுத்துகிறேன். தயிர் நம்ப முடியாதது. அதை ஒரு சாஸாக பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை காய்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன? நன்றாகவே. கொஞ்சம் கருப்பை சேர்த்துக் கொள்வோம். எனக்கு பிடித்த வரி. நான் அதை குளிர்ச்சி அடைய விட வேண்டும். ஐந்து 4 3 2 1. இப்போது என் பிரெஞ்ச் ஃப்ரைஸை வண்ணமிடலாம். என் சிறிய சகோதரி மகிழ்ச்சி அடைவாள். அந்த நிறங்களை எல்லாம் பாருங்கள். நானும் பிராண்டட் பாக்ஸ் கூட பெற்றேன். அப்புறம் கேட்சப். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். புதன்கிழமை நீ எப்படி இருக்கிறாய் எலி? உருளைக்கிழங்கை ஆட்கள் தயாராகிவிட்டன. விஷயம் என கேள்கிறீர்களா? நன்றி. இந்த வரைபடத்தின்படி நான் முழு கட்டணம் ஆஃப்
பிரின்ஸ் ஃப்ரைஸ் ஒன்றை அமைக்கப் போகிறேன். எனக்கு நேரம் வேண்டும். சற்றே ஆழமாக பார்க்காதே, இது இன்னும் சீக்கிரம். முதல் கோபுரம் தயாராக உள்ளது. இப்போது அழுத்தமாக இரு, அவளை தொந்தரவு செய்யாதே. கிழமையின் வேலை திருப்தியாய் இருக்கிறேன். Track allowance KA Tilbury Deanery. How the rare to go, baby. இப்போ அரசு பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல்களை கட்டிக்கொள்ள மிகவும் அழகாக ஆக்க ஒரு யோசனை வந்துபட்டாங்க. ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது ரொம்ப சுவையாக இல்லை. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு முதல்ல மஞ்சள் நிறத்தை முயற்சிக்கிறேன். எனக்கு பிடிச்சுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது முதன்முறையாக வெண்ணெய் வறுவல் கோட்டையை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. புதன்கிழமை கெட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், இந்த சவாலில் நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள். ஆமாம், நான் இதை செய்து விட்டேன். இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்கள் திரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. ஆம், சரிதான் பாட்டி. இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆட்சி எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மயத்தை பாருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிள் சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் ஊற்றுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
இப்பொழுது நீங்கள் அதை எப்படி ஸ்டோர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்கப் போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை, வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம். முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைச்சிருக்கேன். நம்ம முடிச்சிட்டோம். வாவ், இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள். நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி. வாவ், ஆப்ரிகாட். எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள். உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். சென்சபா, எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, மற்றொன்று அதுவே அத பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடணும். அடுத்ததாக இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம். அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம். மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. இது உண்மையான கேக் பாருங்க. அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. இல்ல. நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய்.
ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா என் சகோதரி. நான் வென்றேன் இறுதியாக. சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். அது பிரச்சனை இல்லை. செல்லம், இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அது திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக டோனட்டில். இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with சம்சாரம். இது கெட்டியா காத்திருக்கலாம், ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். அது பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். தர்பூசணிகள் எப்படி இருக்கிறது? பாலிம்பாவை ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ, நன்றி செல்லமே. நான் மிகவும் பாட்டியும் சகோதரியும் தான் குறைச்சியா இருக்காங்க. என் ஸ்ரீது செய்வ சாப்சிகை நிறுத்தவும். நம்ம என்ன சமைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க நேரம் வந்து ஒரு பர்கர். வாவ், அப்படியெனில் நீங்கள் அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போலாம். அப்படி பாட்டி பர்கர் பன்களுடன் தொடங்குகிறாள். மூச்சைமதாக்கப்பட்ட இறைச்சி. பாட்டி மீவு உருண்டைகள் எடுத்து அவிடைய வாணலில் போட்டு ஸ்பாட்லாவால் இப்படி அழுத்துகிறார். பட்டி தயாராகிவிட்டது. இப்போது ஒரு 3/4 இருசாதனை சீஸ் மற்றும் எப்படி டமாட்டோ இல்லாமல் பர்கர். மேலே ஒரு பனு வெங்காயமா? வாவ், பாட்டி பச்சை வச்சு சமையலாச்சு. எப்படி சீக்கிரமா? சிறந்த செயல் பாட்டி. இப்போது சகோதரியின் பங்கு. சாதாரண பன்ஸ் போதாது போல் இருக்கிறது. என்ன, ஒரு டோனட்? ஆஹா, ருசியாக இருக்கிறதே. சகோதரி டோனட்டை 2 பகுதியாக வெட்டுகிறார். இப்போது சாக்லேட்கள். எவ்வளவு இனிப்பு. அது புளிப்பு ஜெல். அது ரொம்ப சுவையோ, மிகுந்த புளிப்பு. இப்பொழுது மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் மிரக்கிள் பர்கரை மூடுகிறோம். என்ன ஒரு அழகு! பேர குழந்தையின் வேலையை பாட்டி பாராட்டிய மாதிரி தெரிகிறது. எளிதல்ல. அதனால் எப்பொழுதும் போல நாங்கள் துப்பாக்கிகளுடன் தொடங்குகின்றோம். கருப்புகளுடன் பாட்டி பொரிக்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும்? வாவ், இந்த சீஸ் எப்படி அழகாக இருக்கு பாரு. வா, இந்த பர்கர் ஒரு நாக்குடன் வாயை போல தெரிகிறது. அது இல்லை, புதன்கிழமைக்கு அடுத்தது. நல்லது. எந்த பிரச்சனையும் சிக்கலை தீர்க்க எதை யார்ந்தும் இருப்பார்கள். எப்படியோ அப்புறம் புதன் இதுதான் கிராண்ட்மா. பார்த்துக் கொள்ளுங்கள்.
இது முற்றிலும் பாதிக்காது. இப்போது ஐஸை பர்கருக்கு சேர்ப்போம். வாவ், இந்த பீ மான்ஸ்டர்னை பாருங்கள். அவன் பயங்கரமா இருக்கிறான், ஆனா இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்கிறான். ஆனால் எது அதிகமாக சுவையாக இருக்கும்? இப்போது நாம் கண்டுபிடிப்போம். மார்கோ, உன் முறை. என்னாவலா பசிக்குது? இந்த பர்கர் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. அப்படியெனில் அடுத்து எதை முயற்சிக்கலாம்? முதலில் ஒரு கவல் போடலாம். ஐயோ, அது வெங்காயமா? இந்த பர்கர் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கிறது இங்கே? இவை என் மிகவும் பிடித்த இனிப்பு. ஜாமுடன் டான் சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்கும். சரி, வெற்றியை தேர்ந்தெடுக்க நேரமாகிவிட்டது. அது இந்த பர்கர். ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாவ், புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு மட்டுமா? அல்லது அவள் பியா ஸ்மைலுகிறார்? புதன் சிரிக்கிறார். வாவ், வூப்ஸ், அங்கே யாரோ வெட்கப்படுகிறார்கள் போல. செல்வி மற்றும் கையுடைய அக்கா ஒரே மொழியை புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஓ, கை வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது நமது வீரர்கள் புதிய உணவை சமைக்க நேரம். ஹாட் சாக்லேட், இந்த சுவையான பானத்தை யார் விரும்பாதது? அனைவரும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள். பாட்டி மீண்டும் சமையலை தொடங்குகிறாள். அவள் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றுகிறாள். இப்பயாவது கோகோ பொடி கிளறுதல் மறக்க வேண்டாம். ஓஹா, ஒரு சாக்லேட் தண்டு சுவையை மேலும் அதிகரிக்கும். என்ன அளவுக்கு இனிப்பு! பாட்டி அவளது சியாந்த குவளையில் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறாள். அருமையான வேலை பாட்டி. இப்போ அவர்களின் தங்கையின் வரிசை. எச்சரிக்கையோட இருங்க. நீ இப்படி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட முடியாது. பாட்டி சரிதான். சர்க்கரையை சிறிதளவே சேர்க்க வேண்டும். இப்படித்தான். ஓ, அவள் என்ன செய்கிறாள்? ஆமாம், இதையெல்லாம் பாருங்கள். இனிப்பு விரும்பும் பாட்டியை இந்த அளவு சர்க்கரை பொது பிடிப்பதில்லை. சரி, பாலை சேர்க்க வேண்டிய நேரம். கவனமாக இருங்கள். ஆசைப்படுவதில்லை. ஆம், தங்கை மிக்க கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீலாம் பொடுகளை சேர்க்கலாம். இப்போ சிறிது நிறமூட்டுக. வாவ், இந்த அழகை பாருங்கள். அனைத்து நிறங்களும் பிரகாசமாக இருக்கின்றன. Apersmar Buster says, is with my serving. Onakal Bauer Samikobaris. Was it out of a lace? இறுதி சிறப்பு அழைத்திருக்கும் whipped cream மற்றும் சில marshmallows. இனிப்பை பாருங்கள். அக்கர் சிறப்பாக சொடை. Rienzo. நிஜமா? வாரம் புதன்கிழமை. இங்கே ஒரு பொருத்தமான குவளை தேவை. கை உஜஸ்டன் ஸ்டீலினா சால என்ன செய்ய முடியும்? என்ன சாம்ராஜ்யம்? பாட்டி, நீங்கள் வாங்க உங்கள் நரம்புகளை கவனிக்கலாமே. லெஸ்லி சாக்லேட்டை ஊற்றி கொஞ்சம் விஸ்ஸர் கட்டி போடுகிறார். பெரிசீர் அருமை. கொஞ்சம் ஹரிப்போ ஜெல்லி விட்டல். ஆமாம், இந்த சிறப்பு சேவை எப்படி இருக்கிறது பாருங்கள். சூடான சாக்லேட் தயார். என் பிளாங்கெட். மற்றொரு வகையில் இதோ பாட்டியிடமிருந்து கிடைத்த வெந்நீர் சாக்லேட். தப்பு பறிக்க. இது என்ன? இது வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் நாமும் பார்த்து விடலாம். சந்தேகமில்லை. வெற்றியாளர் யார் என்றால் ஆம், சகையாதரி. இந்த சுற்று உங்கள் புகழ் முனைப்பு. நல்லா இருக்கு. நம்மளோட வீரர்கள் புது சவாலுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போது அவங்க எதை செய்ய போறாங்க? இதோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவினை சமைக்கவும் பரிமாறவும் பல வழிகள் உள்ளன. எங்கள் ஹீரோக்கள் எந்த வழியை தேர்வு செய்வார்கள் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். மிச்சம் என்ன? உருளைக்கிழங்குகள் முதலில் தோலுரிக்கப்பட வேண்டும். அதை தெரிந்திருந்தேன். சீஷர் உருளைக்கிழங்கை தோலுரிக்க ஒரு மிகவும் வினோதமான முறையை தேர்வு செய்தார். அவளின் அன்பு செலவனின் மீது அவள் எப்படி கோபம் கொள்ள முடியும்? அதுகளை தங்கை ஒரு பாக்கத்தை சாண்டிசி உருளைக்கிழங்குகளை வெட்டுகிறாள். இந்த அழகை பாருங்கள். சைன்களை தொடங்கி வெற்றியம் என்றார். அந்த ஒரு எண்ணெய்
Time credit early kinger we're tired from. Alloy. Which in the French first to burley full fabric is a train Welcome. Yes, Sir Katinger. நமது வண்ண நிறப்பட்ட உருளைக்கிழங்குகளை ஒரு துண்டில் பரப்பினோம். சகோதரிக்கு மிக கண்ணே பரவசம் ஊட்டும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் கிடைத்தது. பாட்டி இதற்கும் பாரம்பரிய பதிப்பு விரும்புகிறார். சில வேளைகளில் பாரம்பரிய பதிப்பு தான் சிறந்தது இல்லையா? ஆம், பிரெஞ்சு ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப். தேவையான சுவை எல்லோருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே அறிமுகமானது. இதற்கு மிஞ்சிய ஏதாவது உள்ளதா? நன்றாகியானால் பாட்டி. பரவாயில்லை, இந்த முறை புதன்கிழமை போன்று நாம் ஆச்சரியப்படுத்துவோம். புதன்கிழமை உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே சமைக்கப்பட்டு விட்டன. இது சாதாரணமான பரிமாறல் போல தெரிகிறது. ஆனால் இது என்ன? அப்பா, புதன்கிழமை பக்கங்களை குழப்பியிருக்கிறாள் போல இருக்கிறது. பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடுவது நல்லது. இது மனசாட்சியா இருப்பவருக்கு சரியான காட்சி அல்ல. அது எங்கே இருந்தோம்? ஓ ஆம், பிரெஞ்ச் ஃப்ரைஸ். வென்ஸ்டே உருளைக்கிழங்கை கருப்பாக வரைகிறாள். அப்பா, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. தோன்று சகோதரி வென்ஸ்டேத்தின் உணவை பாராட்டுகிறாள். அவள் எதிர்வினையை பாருங்கள். சரி, இனி மார்கோட் என்ன நினைக்கிறாள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருகியதா? இல்லை, இது சுவைக்கு பாதகமாக இல்லை. கேட்சப்புடன் சூப்பர் தான். சரி, நான் தள்ளி போடாமல் கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ருசிகரமாக உள்ளது. அடுத்ததை நோக்கி. சரி, மோசமாக இல்லை. பார்ப்போம். ஆனால் இது போல் சாப்பிட இதைவிட சுவையாக இருக்கும். சரி, வழி அனுப்பு. எனது உருளைக்கிழங்குகளே, நான் உங்களை சாப்பிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டதாக தோன்றுகிறது. ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு பாடு. ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். அருமையாக இருக்கிறது. கடைசி துண்டு வரை. கவலைப்படாதீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன். அச்சா நண்பர்களே, அடுத்த சவாலுக்கு தயாரா? அது என்ன என்பதை பார்க்கலாம். பேன்கேக். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நமது நாயகர்கள் இந்த அற்புதமான உணவை கேட்க தெரிந்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன். பல விதங்கள் உள்ளன. சரி, போங்கலாம். பாட்டி வழக்கம் போல முதலாவது சமையல் செய்கின்றார். நன்றாக பான்கேக் மாவை மெல்ல கட்டியில் ஊற்றுங்கள். நன்று. மேல்பட்டை பார்த்தீர்களா? மீது புரியலாம். இந்த டெலியா அற்புதமாக உள்ளதே. இதுவே பல ஆண்டுகள் அனுபவத்தின் விளைவு. புதன்கிழமை. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, உனக்கு ஒரு கையின் உதவி இன்றி முடியாதா போல் இருக்கிறது. கருப்பு வாயு. யாருக்கு சந்தேகம்? புதன்தான். இந்த நிறத்தை பாருங்கள். அவள் கொஞ்சம் சசிமை ஈர்க்கப்பட்டிருப்பை போலத்தான் தெரியுது. சரி, நம்முடைய பான்கேக்குகளுக்கு திரும்பி எழுத்துவோம். ஆச்சரியமாக, அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. ஆமாம், கருப்பு உணவு எப்போதும் மிகவும் ஸ்டைலாக இருக்கும். இதற்குள் உங்களுடைய பிடித்த நிறம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பார்ப்போம். இதற்கிடையில சகோதரிக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றை பற்றி தோன்றுகிறது. வாவ், இது இனி ஒரு பேன்கேக் அல்ல, ஒரு முழு கலைத்துணை ஆகிவிட்டது. ஓ, இந்த நிறம் இப்படியே வெளியே வர விரும்பல. அது என்ன எங்கள் சகோதரிக்கு பிரச்சனை இல்லையே என்று நம்புறேன். ஆம், எல்லாம் நன்றாகவே உள்ளது. The girls are saying Siri instead of the Saringers Miri. It's over America சில நம்ம சிக்கின் முடியும். வாவ், இது ஒரு யூனிகார்ன். இந்த அழகை பாருங்கள். ஆமாம், இப்படிப்பட்ட தருணங்களில் பாட்டி தனது பெண் பிள்ளையை மிகவும் பெருமைப்படுகிறார். பாட்டியின் நிலை என்ன? நமக்கும் ஒரு பழைய நல்ல சமையல் முறை திட்டம் காத்திருக்கிறது போல தெரிகிறது. வெண்ணையும் மேபிள் சிப்பமும் சேர்க்கப்பட்ட பரோட்டாக்கள். இதனால் வாய்க்குள் நெஞ்சிருவதென்பது உடனே தொடங்குகிறது. புதன்கிழமை பான்கேக்குகளும் பெரியவை. ஆம், அவை விசித்திரமாக தெரிகின்றன. புதன்கிழமை அவள் விரும்பும் முலாம்பழ ஸ்ரபாகும். வாவ், அவை சிலந்திகளா? அமைதியாயிரு பாட்டி. இந்த சிலந்திகள் சாக்லேட்டால் செய்யப்பட்டவை. சரி, மார்கோட், நமது பங்கேற்பாளர்களின் உணவுகளை ருசி பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, இது என்ன? பயங்கரமாக தோன்றுகிறது. பன்கேக்கை பார்த்து பேசலாம். ஹோம்,
பற்றி இல்லை. எதிர்காலம் என்ன? வாவ், எவ்வளவு சுவையாக உள்ளது. தேநீரும் அருமை. இது எவ்வளவு அழகு. ஒரு யூனிகாரன். இதை எவ்வளவு இனிமையாகவும் எவ்வளவு சுவையாகவும் உள்ளது. சரி, பரிசு பெறுபவர் யாரு என்று முடிவு செய்துவிட்டேன். இதோ வாழ்த்துக்கள் சகோதரி, உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்க வேண்டியதுதான். நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். மூணாவது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்ப்போம், இது சரியாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் இதை எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள். அதை வைத்து விடு. உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு. நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. கண்டதற்கு நன்றி. அற்புதமாக இருக்கிறது. மீண்டும் தொடர். அப்போ அன்று அவர்களை பாருங்கள். அவங்க மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது. பிற விவரங்களுடன் சேர்த்து மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. இல்லை. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த நாள் 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவையான அதை இணைக்கிறேன். படுகையாய் இது நிறமாக கேக் செய்கிறோம். இப்போது நூடெல்லாம் இதை தேர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு. நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை. இது எதையும் செய்யும். சரி, நன்றி ட்ரூ. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள். நமக்கு மேலும் நியூட்ரெல்லா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். லேபிள்ஸ் மேல் பகுதியில் வச்சுடுங்க. நீங்கள் என்னை பற்றி ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர். இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யாரவரின் குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள்? இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன். மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது.
என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நீ வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அர்க்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா. கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது. நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து. நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள். எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கு. எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இதை முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றி எனது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது. சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள். அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம். Outer the Telcom tray or orange sugar a. எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது. இதை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற. இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம்.
பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூல். என்ன வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். என்ன மயிறு? வணக்கம். பாடு. வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள்